மக்களவையில் குடியேற்ற மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். மொரீஷியஸ் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. கடற்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய மழை. தாமிரபரணி கரையோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. நெல்லையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. மழை பாதிப்புகள் குறித்து புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைப்பு. ஸ்ரீவைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்ட விவகாரம். 3 சிறுவர்களிடம் காவல்துறை விசாரணை. மேட்டுப்பாளையத்தில் வனத்துறை தேர்வில் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகார். வட மாநிலத்தைச் சேர்ந்த 8 பேர் கைது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து அதிகரிப்பால் வெங்காயத்தின் விலை சரிவு. 1 கிலோ 26 ரூபாய்க்கு விற்பனையாவதாக வியாபாரிகள் தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் கைது. கேபிள் வயர் பதிக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தி பணம் கேட்டு மிரட்டியதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டை சூழ்ந்துள்ள கடும் பனிமூட்டம். முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகனங்கள். மேட்டுப்பாளையம் அருகே தென் திருப்பதி ஸ்ரீவாரி ஆலயத்தில் தெப்போற்சவ வைபவம். ருக்மணி தாயாருடன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளிய நவநீத கிருஷ்ணர். திருத்தணி முருகன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி திருக்கல்யாண வைபோகம். வள்ளி மண்டபத்தில் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற திருக்கல்யாணம். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரம் அருகே இருசக்கர வாகன திருட்டு. வாகனத்தை நீண்ட நேரம் நோட்டமிட்டு திருடிச் செல்லும் நபரின் சிசிடிவி காட்சி. உலகம் முழுவதும் 3 முறைக்கு மேல் எக்ஸ் தளம் முடங்கியதால் பயனாளர்கள் அவதி. சில நாடுகளின் சைபர் தாக்குதலே காரணம் என எலான் மஸ்க் குற்றச்சாட்டு. IPL தொடரில் இருந்து விலகுவதாக இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் அறிவிப்பு. அடுத்த 2 IPL தொடரில் விளையாட தடை விதிக்கப்படும் எனவும் தகவல். பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து வெற்றி நடை போடும் தமிழ்ஜனம் தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கம். ஆதரவளிக்கும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. தேசம் காக்க தெய்வீக தமிழ் வளர உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழ்ஜனம் யூடியூப் சேனலை.